வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி வீடியோவில் ஆட்டுக்குடல் சுத்தம் செய்கிற முறை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தெளிவான விளக்கங்களோடு நான் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இங்கே 2 ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேங்க. இது கூட இருக்கக்கூடிய சிறு குடல் பாருங்கள், இதுவும் 2 செட்டாக கொடுத்துருக்காங்க கடையில். ஒவ்வொரு குடலுக்குள்ளேயும் இந்த பார்ட்ஸ் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. பெருங்குடல் இருக்கும், அதுக்கப்புறம் அடுக்கு குடல் இருக்கும், பித்தப்பை இருக்கும், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது சுத்து கொழுப்பு, இது தனியாக தாங்க வாங்கணும், குடலில் சேர்ந்து வராது. இது சேர்த்து குழம்பு செய்யும்போது நல்லாயிருக்கும், அதனால வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது தாங்க அடுக்கு குடல். இது எல்லாமே எப்படி நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணலாம், கொஞ்சம் கூட அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணலாம், அது எவ்வளோ ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சிறு குடல் சுத்தம் பண்ணுறது தாங்க கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த சிறு குடலை கஷ்டமாக இருக்குது சுத்தம் பண்ணுறதுக்குங்கிறனால அப்படியே இந்த மாதிரி இருக்கிற இதே இதுலேயே சுடு தண்ணியில் போட்டுருவாங்க, போட்டு கொதிக்கவும் விட்டுருவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த சிறுகுடலில் அதிகமான கழிவுகள் இருக்கும், அது அப்படியே சுடு தண்ணியில் போடும்போது அந்த கழிவுகளும் சேர்ந்து கொஞ்சமாக குக்காகி குடல்லையே ஒட்டிக்குங்க. இன்றைக்கி நான் இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். சுத்தம் பண்ணுற முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இது கொஞ்சம் ரொம்ப வழுவழுப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் ரஃபாக 1 or 2 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பிடிச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலான தண்ணி தாங்க, சுடு தண்ணியில் போட்டுற வேண்டாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி கம்பி மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த மேலே கொஞ்சமாக நம்ம அந்த கம்பியில் சிக்க வச்சுட்டு அப்படியே இந்த குடலை உள்ளே சொருகிற மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். இது நார்மலாக ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களாக இருந்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நாட் வைப்போம் இல்லைங்களா, பேக் நாட், அந்த மாதிரி தான். அது எப்படி அந்த ரோப்பை நம்ம திருப்புவோமோ அதே மாதிரி இந்த குடலை நம்ம இந்த கம்பியில் மாட்டி திருப்பி விடணும். இந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது அந்த மேல் பார்ட்டு அங்கேயே சிக்கி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே கையில் நம்ம பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிட்டு இந்த கீழே சுருக்கமாக வந்திருக்கிறத இப்படியே இழுத்தோன்னா ஃபுல்லாக திரும்பிடும். இந்த சிறு குடல் அப்படியே உள்பக்கம் வெளியில் வந்துடும். இப்படி வர்றதுனால உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நம்மளால் நல்லாவே க்ளீனாக வெளியில் எடுக்க முடியுங்க. இந்த மாதிரி கம்பி இல்லை அப்படின்னா ஈக்குமாறு குச்சி கூட நம்ம புதுசாக எடுத்து வச்சு இதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம எடுத்தோன்னு வைங்களேன், உள்ளே ரொம்ப வலுவலுப்பாக அந்த கழிவு இருக்கும். இந்த மாதிரி உருவி விடணும். எந்த அளவுக்கு ஒரு குடல்லேருந்து எந்த அளவுக்கு கழிவு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை நம்ம போய் சுடு தண்ணியில் டேரெக்டாக போட்டுட்டோன்னா இதில் ஒரு 50% அதில் அப்படியே ஒட்டிக்கும். அதை நம்ம சாப்பிட்றது நல்லது இல்லை இல்லைங்களா, அப்புறம் அது சுத்தமான முறையாக இருக்காது. இன்னொன்று, நம்ம சமைக்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்மெல் வரும்போது இது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்காது, ரொம்ப கவுச்சி ஸ்மெல் இருக்கும் நம்ம செஞ்ச டிஷ்ஷில். இன்னொரு சிம்பிளான மெத்தடும் சொல்கிறேன். அப்படி திருப்புறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சன்னமான கத்தி, கொஞ்சம் நீளமாக இருந்தால் ஓகே. இந்த மாதிரி கத்தி இருந்ததுன்னா இதை அப்படியே இந்த குடலுக்குள்ளே விட்டுடலாம். இந்த குடலுக்குள்ளே போகிற மாதிரியான சன்னம் இருக்கணும் அந்த கத்தியோட அகலம். விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்துடணும். ஈஸியாக கட் ஆகி அப்படியே ஃபுல்லாகவே இந்த குடல் ஓப்பன் ஆகிரும். புக் மாதிரி அப்படியே ஓப்பன் ஆகிரும். அதுலேருந்து நம்ம இதே மாதிரி இந்த கழிவுகளை உருவி எடுத்துடலாம். எதுக்காக நம்ம ஒன்று திருப்புறோம் இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை நல்லா சுத்தமாக எடுக்கணும், அதுதாங்க மெயின் கான்செப்ட். இது பார்த்திங்கன்னா பெருங்குடல் கொஞ்சம் அகலமாக பெருசாக இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி திருப்புறதும் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரியும் திருப்பிக்கலாம். நான் கத்தி வச்சு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்குள்ளேயும் நிறையா கழிவுகள் இருக்கும். இதே மாதிரி நம்ம உருவி விட்டோன்னா அந்த கழிவுகள் எல்லாமே வலுவழுப்பு தன்மையோடு இருக்குங்க. அதை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். நார்மலாக இப்படியே இருக்கும்போது நம்ம உருவக்கூடாதா, இப்படி கட் பண்ணி தான் உருவணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல்லாக க்ளீனாகி வராதுங்க. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நல்லா சுத்தமாகும். இந்த பெருங்குடலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன பார்ட் இருக்கும். இது யூரினரி ட்ராக். இதை கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்திக்கக்கூடாது. இதை அப்படியே கட் பண்ணி அந்த கீழே இருக்கக்கூடிய சின்ன குடல் பகுதியும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிக்கலாம். இது நம்ம ரஃப்பாக தான் வாஷ் பண்ணியிருக்கோம், இது ஃபைனல் வாஷ் கிடையாதுங்க. இதை அப்படியே வடிய வச்சிடலாம். ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த பார்ட் முடிஞ்சது இல்லைங்களா, இதுதான் கொஞ்சம் டஃப்பான பார்ட். அதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது அடுக்கு குடல். இதையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதுக்குள்ளேயும் ஃபுல்லாகவே
ஆடு சாப்பிட்ட அந்த கழிவுகள் எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்கும். நல்லா வந்து இதை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். இதுவுமே ரஃப்பாக தான் நம்ம கழுவுறோம், ஆனால் 2-3 தண்ணியில் கழுவிக்கலாங்க. உள்ளே ரொம்பவே வலுவலுப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொழுப்பு. இந்த கொழுப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரத்த கட்டிகள் மாதிரி இருக்கும். இது வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது கிடையாது. இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். கொழுப்பில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் பார்ட் இருக்கு இல்லைங்களா, இது கம்பளி மாதிரி இருக்குது பாருங்கள், பிளாங்கெட் மாதிரி. இந்த பார்ட்டை உள்பக்கமும் அதோட கழிவுகள் எல்லாமே ஒட்டி இருக்கும். தோலில் அப்படியே அந்த ஸ்கின்ல ஒட்டி இருக்கும். இந்த மேல் பார்ட்டை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறமா ஹேண்டில் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பெரிய பீஸாக ஓப்பன் பண்ண ஒரு துணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஃப்ளாட்டாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ஒரே பீஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் யூரினரி ட்ராக். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நம்ம ஃபுட்டில் கண்டிப்பாக சேர்த்திக்கக்கூடாது. இதோட உள்பக்கமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழிவுகள் இருக்கும். ஒரு மாதிரி சாண கலரில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நம்ம அப்படியே வந்து அந்த தோலோடு ஒட்டி இருக்கும். அதை அப்படியே கையில் இழுத்தோம்னா இல்லை அருவாமனையில் கட் பண்ணோன்னா அப்படியே வந்துடும். அது எல்லாமே பீல் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அப்படியே க்ளீனாக இருக்கணும், உள் சைடும் க்ளீனாக இருக்கணும். இந்த அவுட் சைடில் இந்த சொரசொரப்பு தன்மையோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம இந்த அருவாமனையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது கல் மாதிரி ஹார்டான ஒரு பாட்டில் வச்சு நல்லா தேய்க்கணுங்க. தேய்ச்சிங்கன்னா அது மேலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பவுடர் மாதிரி அந்த மேலேருந்து கொஞ்சம் அந்த கழிவு வந்து இப்படி வரும். இதை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி பண்ணி க்ளீன் பண்ணிக்கணும். நார்மலாக நம்ம குடல் சாப்பிட்றதுக்கான ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வயிறு சுத்தமாக இருக்கும், நம்ம குடல் எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். அல்சர் அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். அதுக்காக மெயினாக நம்ம இந்த மாதிரி தான் இந்த குடலுடைய மேல் பார்ட், இந்த பிளாங்கெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் சொல்கிற இந்த முறையில் தான் சுத்தம் பண்ணி சாப்பிடணும். இதில் தாங்க அதுக்கான மருந்து இருக்குது. இதுதான் வயிற்றுக்கு ரொம்பவுமே நல்லது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே இதோட வேலை முடிஞ்சிடும். டக்குன்னு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நிறைய பேர் வந்து இதை சுடு தண்ணியில் போட்டுருவாங்க. போட்டுட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்பான அந்த பார்ட்டை அப்படியே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. அது வந்து அவங்களுக்கு அது பழக்கத்தில் இருந்திருக்கும். அந்த மாதிரியும் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. ஆனால் நான் சொன்ன இந்த முறைப்படி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் சுடு தண்ணியில் எப்படி போடணுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போது இந்த கடையில் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி எடுத்திருக்கேங்க. இதில் இன்னொரு குடலை நான் போட்டிருக்கேன். கூடவே நம்ம சுத்தம் பண்ணோம் இல்லைங்களா, சிறு குடல் பெருங்குடல் அது எல்லாமே போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணி எடுத்த இன்னொரு அந்த பெரிய குடலை நான் போடவே இல்லைங்க. அதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, அதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி தொட்டு நம்ம கையில் உருவினோன்னாலே அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்பான அந்த லேயர் அப்படியே உருவி வந்துருங்க. இதே மாதிரி நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். ரொம்ப இதை வந்து கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாதுங்க. கை பொறுக்கிற சூட்டில் நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம். கத்தி வச்சு கூட நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதையும் இதே மாதிரி நான் பீசஸ் போட்டு வச்சிடுறேன். சின்ன சின்ன பீசஸாக போடும்போது சீக்கிரமாக குக்காகி வந்துடும். நம்ம சிறு குடல் பெருங்குடல் எல்லாமே எதுக்கு இப்போ சுடு தண்ணியில் போட்டோன்னு பார்த்திங்கன்னா, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும். அதனால நான் நல்லா க்ளீன் பண்ணி 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு தான் இப்போ அதை சுடு தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 குடலை ஒட்டுக்க இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் லென்த்துக்கு நம்ம விருப்பப்படி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை சுடு தண்ணியில் போடாமல் கட் பண்ணோன்னா ரொம்ப வழுக்கிட்டே இருக்குங்க. நம்மளால் கட் பண்ண முடியாது. அது ரொம்ப டைமும் எடுக்கும், விரல்கள் எல்லாம் வலிக்கும். ஸோ இந்த ப்ராசஸை இப்படி சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி பெருங்குடலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், நான் நல்லாவே சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா தான் சுடு தண்ணியில் போட்டிருக்கேன். பட் சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் இதை போடாதீங்க. ஃபுல்லாக இதோட கழிவுகள் வெளியேறாது, கண்டிப்பாக அதில் ஒட்டி இருக்கும். அது ஹெல்த்துக்கு நல்லதும் கிடையாது. சமைச்சோனாலும் ஒரு மாதிரியான ஸ்மெல் இருக்கும் அந்த டிஷ்ஷில். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்மெல் இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் குடல் சாப்பிடாததுக்கு காரணமே அதோடைய ஸ்மெல் தான். இப்போ ஃபுல்லாக எல்லாமே இப்போ நான் இந்த கடாயில் எடுத்துகிட்டு நிறையா கல்லுப்பு சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூளும் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துறதுனால நம்மளோட அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த வலுவலுப்பு தன்மை எல்லாமே வந்துடும். மஞ்சத்தூள் சேர்த்துறது ஒரு கிருமி நாசினி இல்லைங்களா, இதில் இருக்கக்கூடிய விடுபட்ட சின்ன சின்ன கிருமிகளையும்
இது வந்து ரிமூவ் பண்ணிடும். நல்லா 2 கைகளால் இந்த மாதிரி நல்லா பிசையணுங்க. பிசைஞ்சோன்னா அப்படியே வந்து வலுவலுப்பாக ஒரு இது வந்து ரிலீஸ் ஆகும். மறுபடியும் இதை நல்லா தண்ணியில் 4-5 தண்ணி ஆனாலும் பரவாயில்லைங்க, அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.